Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். சப்பாத்தி மீந்துருச்சு அப்படின்னா கவலையே படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி தொக்குட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ 3 சப்பாத்தியை நான் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி துருவலாக பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வெறும் 3 சப்பாத்தியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சன்னா டால் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஜீரகமும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதே எண்ணெயில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமே வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செய்யலாம். நைட்டு சப்பாத்தி மீந்துருச்சுன்னா காலையில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கூட பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 3/4 டீஸ்பூன் காந்தா லசூன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா காரம் பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காந்தா மசாலா லசூன் இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்பாத்தியை மிக்சியில் அடித்தோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றப்போ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணுன்றதுக்காக நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி தெளித்து விட்டுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, ஜஸ்ட்டு தெளித்து மட்டும் விடணும். கடாயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றுறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு ஒரு 1 to 2 டீஸ்பூன் நீங்கள் தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டியால் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடாயில் ஒட்டாமல் இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி தொக்குட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாதப்போ என்ன சமைக்கிறதுனே தெரியாதப்போ இந்த ரெசிபி நமக்கு கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.